ஒரு பையனை பார்த்து இவனுக்கு கால் கட்டு போட்டால் தான் இவனுக்கு சரியாக வரும் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? இவனை வீட்டுக்குள்ளே போட்டு ஓட விடாமல் கட்டி போடுறதுக்கு தான். கழுத்தில் என்ன கயிறா போட்டு கட்டி வச்சிருக்காங்க? கயிறை போட்டு கட்டி வைக்கல, வாயி அந்த வாயை போட்டு தான் கட்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? கொஞ்ச நேரம் விளையாட போகலான்னு பார்த்தா விடுவீங்களா? இல்லை கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம்னா தான் விடுவீங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுன்னு போனால் 9:58க்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க, எங்கே இருக்கீங்க இப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு நாங்கள் வெளியே போகாமலே இருக்கலாமே. இதையும் மீறி நாங்கள் வெளியே அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு நிலத்துக்கு கதை விடுவீங்க. வீட்டில் இருந்து உங்களை ரெஸ்ட் எடுக்க தானம்மா சொல்கிறோம். ரெஸ்ட்டு நீங்கள் தானே நல்லா எடுக்க விட்டுருவீங்கம்மா. கொஞ்ச நேரம் தலைவணியை போட்டு படுக்கலாம்னு படுத்தா, ஏம்மா பாப்பாவுக்கு ஆய்க்கழி விடுங்க, ஏம்மா அவளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுங்க அப்படின்னு எங்களை பாடா படுத்திட மாட்டீங்க. வேலையை ஷேர் பண்ணுறதுனால என்னம்மா தப்பு? ஷேர் பண்ணுறதுன்னா எல்லார் வேலையும் ஷேர் பண்ணுறது, உங்கள் வேலையை மட்டும் கிடையாது. என்ன எங்கள் வேலையை நாங்கள் எதாவது செய்ய சொல்கிறோமா? இல்லை எங்கள் வேலையை ஏதாவது உங்களை செய்ய சொன்னால், ஒரு வேலை செய்ய சொன்னால் அது 10 வேலை எங்களே ஏவுவீங்க. அதுக்கு நாங்கள் சும்மாவே இருந்திருக்கலாம்.